ஜனவரி 26 கல்யாணம் சார் எனக்கு. ஜனவரி 25 பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தது சார். வீடியோ காலில் யாருன்னு கேட்டேன் சார். என் தம்பி எங்கள் அப்பாலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்தோடனே நான் வந்து என் கழுத்தில் கத்தியை வச்சு கட்டி போட்டு மிரட்டினாங்க சார். நீ உன் தம்பி ஃபோன் அடித்து இப்போ கூட்டானா, நீ போனேன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். ஏந்திரமா பால் போட்டு கொடுமா, குடிக்க டயர்டாக இருக்குன்னு கேட்டேன். அவங்க வந்து பால் இல்லை, மாசா இருக்குது, அதை வேணா கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று வந்து எழுப்புனாங்க சார். என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் எங்கள் மாமா சித்தப்பா. ஜனவரி 26 கல்யாணம் சார் எனக்கு. ஜனவரி 25 பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. பொண்ணு மருந்து ஏன் குடிச்சுன்னு கேட்டதுக்கு பொண்ணுக்கு அப்பாவுக்கு சண்டை, அதனால் மருந்து குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மழுப்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு சார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தது சார். வீடியோ காலில் யாருன்னு கேட்டேன் சார். அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிடுச்சு சார். மக்கான நாளும் அதேமாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது பொண்ணு. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தது. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்ததை போய்ட்டு நான் போய் அவங்க சித்தப்பா மாமா அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன். அவங்க சித்தப்பா பேர் வந்து ஜனார்தான், அவங்க மாமா பேர் வந்து பரமகுரு. அவங்க எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருந்தேன் சார். சொல்லிவிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து காட்டிக்கவே இல்லை சார், எல்லாம் தெரிஞ்ச மாரி. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உன் மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் பொண்ணுக்கிட்ட. சொன்ன உடனே சரி, அது என்கிட்ட பேசவே இல்லை சார். ஜனவரி 26 கல்யாணம், இன்றைக்கி 26 நாள் ஆகுது சார். இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு பேசவே இல்லை சார். தாமிரத்தி ஊரும் நடக்கவும் விடலை அந்த பொண்ணு. அப்புறமா அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார். ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு, ஏம்மா இதுமாரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃபோன் பேசுவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுது சார். சண்டை போட்டோடனே இந்த விஷயத்த ஜனார்த்தம், சிவபிரகாசம், பரமகுரு, அருள் எல்லோரும் என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க சார். பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முடிச்சுட்டு, நீ அந்த நான் பொண்ணு எடுத்துன்னு போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார். பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்தோடனே, நீ எதுக்கு பொண்ணை போய் விட்டுட்டு வந்த, பொண்ணு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அது நீ தாலி கட்டிட்டேன், நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் வந்து என்ன சொன்னேன், பொண்ணு வந்து சரியில்லை, அது வந்து என்னை ஏமாற்றுது, அதனால் நான் அங்கே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க சார். பஞ்சாயத்து பண்ணி பொண்ணு கூட என்னை சேர்ந்து வாழ வச்சாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு என் தம்பி எங்கள் அப்பாலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்தோடனே நான் வந்து என் கழுத்தில் கத்தியை வச்சு கட்டி போட்டு மிரட்டினாங்க சார். நீ உன் தம்பி ஃபோன் அடித்து இப்போ கூட்டானா, நீ போனேன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க சார். மிரட்டின உடனே என் தம்பிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை போய் பொண்ணை கூட்டின்னு வந்தேன் சார். பொண்ணை கூட்டின்னு வந்ததுலேருந்து 4 நாள் ஆச்சு சார். 3 நாள் ஆச்சு. அவன் என்கிட்ட பேசவே இல்லை சரியான முறையில். அப்புறம் திரும்ப போய் சித்தப்பா கிட்ட போய் பேசியிருந்திருக்கு. பேசினோடனே எல்லாமே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை நீ உயிரோட விட்டா உன்னை ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா, குடிக்க டயர்டாக இருக்குன்னு கேட்டேன். அவங்க வந்து பால் இல்லை, மாசா இருக்குது, அதை வேணா கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார். நானும் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் சென்று வந்து எழுப்புனாங்க சார்.
என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செஞ்சேன், எல்லா விஷயம் என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க, அப்போ தான் நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாசாவில் மருந்து வச்சு என்ன அது சொல்லிச்சு சார். மாசாவில் மருந்து வச்சிட்டேன், இனிமேல் நீ செத்துருவ அப்படின்னு சொன்னோடனே நான் அப்புறம் போயிட்டு ஜனார்த்தன்கிட்ட போய் சொன்னேன், இதுமாரி மாசாவில் மருந்து எனக்கு குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனார் சார். காரில் இட்டுன்னு போயிட்டு குள்ளஞ்சாவடியில் இட்டுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணதில் ஓரளவு இனிமேல் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க சார். பாண்டி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க சார். அவங்க போனதுலேருந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி வீட்டுக்காரங்க, எங்கள் பாப்பா வீட்டுக்காரங்க அவங்க மட்டும்தான் என்னை பார்த்துக்கின்னு இருந்தாங்க. அவங்க பொண்ணு சொந்தக்காரங்க யாருமே என்னை வந்து பார்க்கல. எங்கள் குடும்பத்து மேலே எந்த பழியும் போட்டாலும் அது வந்து செல்லாது சார். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை நல்லதாக நினச்சாங்க, நல்லதாக பேசினாங்க சார். ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து அந்தமாரி இல்லை. பொண்ணு வந்து வேறு ஒரு பையனை கூட அஃபேராக இருக்கிறதுனால பொண்ணுக்கு எல்லோரும் சாதகமாக பேசி அதை வந்து என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி என்னை வந்து எப்படியாவது கொன்னுடலான்னு பார்த்தாங்க சார். அதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என் தம்பி வீட்டுக்காரங்களுக்கு, எங்கள் பாப்பா வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது சார். பொண்ணு தான், என்னோடய ஒய்ஃபு தான் மருந்து வச்சு என்னை கொல்ல பார்த்தது சார். பெரியவிழா நிச்சயத்துப்படி எங்கள் அண்ணனுக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முதலிரவுக்கு பெரியவங்க நிச்சயத்துப்படி நடந்தது. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து முதலிரவப்போ நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், நான் வேற ஒரு பையன்கிட்ட விரும்புகிறேன், நான் அவன்கிட்ட தான் வீடியோ கால் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் மூலம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுமா, இதுமாரி பண்ணுறதுக்கேம்மா நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக எங்கள் அண்ணன் வந்து அவங்க வீட்டு பெண் தரப்பில் போயிட்டு பெண்ணு அம்மாட்ட, அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12ஆம் தேதி, இந்த மாதம் 12ஆம் தேதி அவங்க வீட்டில் இட்டு போய் விடுன்னு பொண்ணு சொல்லிச்சு. எங்கள் அண்ணன் இட்டுட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஊரில் பொண்ணு பார்த்து வச்சவங்க 4 பேர் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஏன் அவளை போய் அங்கே போய் விட்ட, அவங்க தான் வாழணும், அவள் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அவ கூட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தினாங்க. வற்புறுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான், அவங்க வீட்டில் இட்டு வந்து விட்டுட்டாங்க. வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறமும் முதல்ல பெரியவர் செஞ்சாங்க. அப்பயும் அந்த பொண்ணு இருக்க மாட்டேன், நான் தொடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் டீ போட்டு எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து டீ போட்டு இல்லைங்க, பால் இல்லை, டீ போட்டு எடுத்துட முடியாது, ஜூஸ் தான் இருக்குது, எடுத்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி குடும்பம்னு சொல்லி ஜூஸ் குடித்தாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கினாங்க. தூங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து எழுப்பி, இதுமாரி மாமா இதில் வந்து விஷம் கலந்து வச்சுருக்கேன், பூச்சி மருந்து கலந்து வச்சுருக்கேன், இது வந்து நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், ஏமா அவனுக்கு யாருமா இதுமாதிரிலாம் கொடுத்தது, எதுக்குமா இதுமாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, ஜனார்த்தனா, சிவபிரகாசம், அருள், பரமகுரு இவங்க 4 பேர் தான் உன்னை கொல்ல சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு நான் பூச்சி மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. இது சம்மந்தமாக நம்ம ஊரில் வந்து எல்லாருமே தெரிஞ்சு அவங்க ஊருக்காரங்க எல்லாம் குள்ளஞ்சாவடி ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் முதல்ல பண்ணாங்க. அது அங்கே வந்து முடியாது, காமிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. புதுச்சேரி ஜிஹெச்சி கொண்டு போனாங்க. அங்கேயும் உடல் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, உயிர் பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய ஜிப்மரில் இருக்கிறாங்க. இப்போ ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் புதுச்சத்திரம் காவல் நிலையம், எஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்தமாரி சம்பவம் தமிழ்நாட்டில் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது, இதுக்காக தான் இது பண்ணுறோம், வேற ஒன்றும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.